வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டைப் தான் பார்க்க போகிறோம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 2d + 1 y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் எம்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே டி இருக்கா, ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 2m plus 1 equal to 0. 1 into 1 1. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், -1 into -1 plus 1 எழுதலாமா? ஏன் அப்படி எழுதுறேன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சென்டர் ஆன்சர் வரணும். வந்துச்சுங்களா? அப்போ ரூட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், -1 -1. ஸோ m-1 m-1 equal to 0. ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1, இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ரூட்ஸ் இருக்குது, m is equal to 1 m is equal to 1. இந்த மாதிரி ரெண்டு ரூட்ஸுமே சேமாக இருந்துச்சு. நம்ம என்ன ஃபார்முலா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf is equal to a plus bx e power mx. ஸோ a plus bx e power mக்கு என்ன பண்ணோம், ஒரு 1 போட்டால் போதும். ஸோ 1x, அப்போது e power x. cf கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். pi is equal to 1 by கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து டினாமினேட்டில் எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எடுத்து நியூமரேட்டில் எழுதணும். எழுதிட்டு மொதல் ஸ்டெப்பு இது எப்படி எழுதலாம் பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் a, இதுதான் b. ஸோ d மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த e பவர் x இருக்குங்க இல்லையா, இதை நான் ஃப்ரண்ட்டில் இப்படி தூக்கி போட்டுட்டு d இருக்க இடத்துல d + 1 சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ரூலே. ஸோ எப்போயாவது e பவர் x வந்துச்சுன்னா தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே d இருக்கும் இல்லையா, அந்த d இருக்க இடத்துல d + 1 போடணும். இதான் ரூல். அப்போது நான் d இருக்க இடத்துல d + 1 போடுறேன். ஸோ இந்த இடத்துல d இருக்கா, இந்த இடத்துல d + 1 போட்டாச்சு. பேலன்ஸ் தான் இருக்குது -1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், +1 -1 கேன்சல். அப்போ நான் வரும் d ஸ்கொயர் மட்டும் வரும். அப்புறம் x sin x. இப்போ இது ஒரு ஃபார்மேட். இது என்ன ஃபார்மேட்னா, இது x, இது v, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி எழுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த e பவர் x அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இந்த x எடுத்து எழுதணும். எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் 1/d ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டு இந்த v எடுத்து எழுதணும், sin x மைனஸ். அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்லாம் இருக்குங்க d ஸ்கொயர், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா வரும் 2d, அதை எடுத்து இங்கே எழுதணும். சென்டரில் மைனஸ் போட்டணும், ஓகேங்களா. இந்த d ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d பை அகெயின் இந்த டினாமினேட்டில் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். நான் சொல்கிற அந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது இப்படி தான் இது சேஞ்ச் பண்ணணும். பேலன்ஸ் இந்த v எடுத்து அப்படிங்க எழுதிக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த x எழுதணும், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எழுதணும், அப்புறம் இந்த v எழுதணும். மைனஸ் போட்டுட்டு இந்த டினாமினேட்டில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதணும். பை இந்த டினாமினேட்டில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி எழுதணும். பக்கத்தில் இந்த v எடுத்து எழுதணும், sin x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், e பவர் x. இப்போ இந்த மாதிரி எழுதணும்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்னா d ஸ்கொயர் இடத்துல -1 போட்டணும். இது ரூல். ஸோ எங்கெல்லாம் d ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம -1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ d ஸ்கொயர் இடத்துல -1 sin x minus 2/-1 த ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த d sin x இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னதுன்னா ஒரு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா வரும் cos x வரும். அப்போ அந்த d இப்போ தூக்கியாச்சு. இப்போ d எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர் ஆகிடுச்சு. e பவர் x இந்த -1 மேலே வந்துச்சுனாலும் -1 தான். ஸோ -x sin x மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான், அதை விட்டுடுங்க. அப்போ -2 cos x. இங்கே ரெண்டுத்தையும் மைனஸ் இருக்குது, அதை வெளியே எடுத்துடுறேன். அப்போ -e பவர் x, அப்போ x sin x ப்ளஸ் 2 cos xன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடச்சிச்சு. ஃபைனல் நம்ம என்ன பண்ணுவோம், y இஸ் ஈக்குவல் டு cf ஆன்சரையும் பர்டிகுலர் ஆன்சரையும் சேர்த்து இங்கே எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. cf ஆன்சர்னா இருக்குது a + bx e பவர் x எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் pi ஆன்சர்னா இருக்குது -e பவர் x x sin x ப்ளஸ் 2 cos x. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. இவ்வளவு தான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.